Hallelujah. Shetekri broho kobosha blahandana marhandara barabatakla rihantala rabasha kala tarka ribala handara mokarboshe breha kala handana marabarabarabara ribala handala raha katala rihante ribahasa krhandari rike rikata la raba baba baba shata la raba baba baba. Oh hallelujah, hallelujah. Unga prasanam, hallelujah, 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 hallelujah. Ragala di handala raba shatala raba baba 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 baba. Oh உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். Let your name be lifted high. Oh உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. ஷாகாலா ராட்டாலா ரபா பாபா பாபா. Oh hallelujah, hallelujah. உயர்ந்தவரே உம்மை உயர்த்துகிறோம், நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh, we lift up your name, O Lord. We glorify your name, O Lord. We exalt your name, O Lord. Glorify your name, O Lord. Prince of Peace, we praise you. Lord of Lords, we praise you. God of gods, we praise you. Lord of lords, we praise you. King of kings, we praise you. Oh, we worship you, Lord. We exalt your name. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் இந்த சண்டே ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம் தேவனை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு அவரை நாம் ஆராதிக்க ஆரம்பிப்போம். Hallelujah. Thank you Lord. நல்லவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம். காலவெல்லாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, இயேசு என்ற அந்த பெரிய நாமத்தை இந்த காலவெல்லாம் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பலனாயிருக்கிற நாமம், எங்களுடைய வெற்றியின் நாமம், எங்களுடைய சுகத்தின் நாமம் ஆண்டவரே, எங்களுடைய அடையாளமான இயேசுவின் நாமத்தை நாங்கள் காலவேளை உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் தேவரை நாம் ஆராதிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து ஆராதிப்போம். அவர் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆராதிப்போம். அவர் வாக்கு மாறாதவர் என்று நாம் ஆராதிப்போம். பிரசன்னத்தை தட்டி எழுப்பு. ரிப்ரஹாங்கல ப்ரோசேலா ஹந்தல ரத்தோகபா ஷகல ரபா பாபா பாபா. Let the abiding presence, let the abiding presence manifest presence ஆய் மாறட்டும். ரகல ரபோசேலே கிரஹாந்தல ரபாகே ரட்டேலே பிரஹாந்தல மோஷமா நம ரகல பதல ரபா. எல்லோரும் மக்கள் சேர்ந்து எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஒரு ஜென்யூன், ஒரு உண்மையான ஒரு சத்தம், ஒரு தாகமுள்ள ஒரு சத்தம் இந்த இடத்துல உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை உணர்ந்து சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர் அப்பா, அப்பா நீ நல்லவர் அப்பா, நல்ல தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் நாங்கள் உணர்கிறோம் நீ எவ்வளோ நல்லவர் என்பதை உணர்ந்தவர்களாக அறிக்கை செய்கிறோம். எங்க தேவன், எங்க ரட்சகர், எங்க அப்பா நல்ல அப்பா. ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வம், அவர் நன்மைகளை மட்டுமே தந்தவர். ஓ, ஒரு நாளும் தீமையை தரவே இல்லை, நன்மைகளை மட்டுமே என் வாழ்க்கையில் அவர் பொழிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை கனப்படுத்துகிறோம் அப்பா, உங்க நாமத்தை கனப்படுத்துகிறோம். கனமுள்ள நாமம், உயர்ந்த நாமம், ஓ மேலான நாமம், எங்க இயேசுவின் நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் இந்த காலவேளை, கனப்படுத்துகிறோம் இந்த காலவேளையில. ஹல்லேலூயா. ஷலா ரபா தலா ரதா லா ரபா பாபா. ஓ ரிகாடா லா ரபா பாபா. As the word says, enter his presence with thanksgiving in your hearts and his courts with praises, and where the
வேதம் சொல்லுகிறது. நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர், நீ பாராட்டின நன்மைகளுக்காய் நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நன்றி. இன்னைக்கு என் குடும்பம் உயிரோடு இருக்கிறது, நன்றி. நீர் எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, இரவும் பகலும் ஆண்டவர் தூங்காம உறங்காம அப்பா நீர் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை தந்தீரே, நன்றி. இந்த நாளை காண செய்தீரே, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு நாங்கள் சபையாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்க வைத்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, glory glory glory. ஓ, glory 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 glory. Hallelujah 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 hallelujah. Oh, glory. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Oh, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Thank you Lord. Thank you Lord. நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம சந்தோஷமாய் இந்த பாடலை உற்சாகமாய் அவரை பாடி ஆராதிக்க போகிறோம். Thank you Lord. Hallelujah. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும்,
உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும். எஸ் லார்ட், உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாமாகும் ஆண்டவர், உம்மாலே ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கொடுங்க இந்த ஹல்லேலூயா. ரொம்ப இழுக்குது வாய்ஸ். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனால எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் ஆகும். மனிதனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பா என்று சொல்லி. இந்த காரணம் சொல்லுவோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களால் கூடாதது உம்மாலே ஆகும். நாங்கள் செய்ய முடியாததை நீர் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறீர். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் நீ செய்து முடித்தீர், எங்களுக்காய் யாவற்றையும் நீ செய்து முடித்திருக்கிறீங்க ஆண்டவரே. இனி நீங்க செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, இனி நாங்கள் விசுவாசிக்க வேண்டியதான் அதோடைய காரியமா இருக்கிறதுக்காக இன்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாலா அப்படியே ஆராதனை மூடல அப்படியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொல்ல மீண்டுமாய். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி
போச்சு. சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். Oh yes Lord. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கும் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னதை செய்வார், சொன்னதை பண்ணாமல் போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், விசுவாச அறிக்கையாய் சொன்னபடி செய்து முடிப்பார். எனக்கு அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். எனக்கு அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். Amen. Hallelujah. 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 பவுல் சொன்னான், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் நான் அறிந்திருக்கிறேன். Amen. அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். என்னை குறித்து அவர் வாக்கு பண்ணின காரியங்கள், என் குடும்பத்தை குறித்து அவர் வாக்கு பண்ணின காரியங்கள், என் திருமணத்தை குறித்து அவர் வாக்கு பண்ணின காரியங்கள், என் வீட்டை குறித்து அவர் வாக்கு பண்ணின காரியங்கள், அவர் சொன்னதை செய்யாமல் போக மாட்டார். அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அது நிறைவேற வரைக்கும் அல்லேலூயா அல்லேலூயா இந்த கப்பல் முழுகாது. அவர் சொன்னது செய்வார், அது என் வாழ்க்கையில நடக்கும். என் கண்கள் அதை காணும், அது ஜனங்கள் சாட்சி கூறுவார்கள். அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். ஆமென். இந்த காலையில் அந்த நிச்சயம் இருக்கட்டும். உன்னை குறித்து அவர் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். நிறைவேற்றி தான் தீர்ப்பார். அதுக்கு விரோதமாய் என்ன எழுப்பினாலும் சரி, யார் எழுப்பினாலும் சரி, ஏன் பேயே மேலேறி வந்தாலும் சாத்தானே மேலேறி வந்தாலும் சரி, அது தடுக்கவே முடியாது. அவர் சொன்னதை என் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றும்படியாக ஆற்றலும் பலனும் கொண்டவர் அவர். ஹல்லேலூயா. அவர்தானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்வார் என் வாழ்க்கையில. அவர் சொன்ன காரியங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்.
அது நிறைவேறாமல் போகாது, ஒரு நாளும் போகாது. அது நிறைவேறத்தான் போகிறது, அது கண்கள் காணதான் போகிறது. ஹalleluya, hallelujah, hallelujah, glory, 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 glory. Oh la hakara ba 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 shata la ra pa 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 pa. ஒரு நிமிஷம் எல்லாரும் அன்னை பாஷையில rakata la ra pa pe pe ese tekli hanta la ra rekama no robose rikara hanta la ri rupa haseka oteleri hanta o kariandria so rupa hasini hanta le kandala raba rabali hanta la raba. அவர் வாக்கு பண்ணின காரியங்களின் கண்கள் காணும். அவர் சொன்னதை செய்யும்படியாக கர்த்தர் வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். அவர் சொன்னதை செய்யும்படியாக அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில. ரசே கிரியாந்தல ரபோ ஓஷே டேப்ரி ஹந்தல ராமா அகாட்ட கிரியாந்தல ரிகாட்டல ரபோ. சோர்ந்து போகாதீங்க, அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை செய்வார். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Oh glory, 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 glory. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றினிலும் நிலை மாறி புவி அகன்றினிலும், மலைகள் பெயர்ந்தகன்றினிலும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓற்றா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓற்றா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே என்னை. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன்.
தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் என் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. Yes Lord, in the name of Jesus. போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேனப்பா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். இதை பாடினவன் ஒரு சங்கீதக்காரன் ராஜாவா இதை பாடின ஒரு பாடல் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் கூற வெக்கப்படவே இல்லை பாருங்க. ஆமென். அவன் வெக்கப்படவே இல்லை. ஒரு ராஜாவா அவன் வெக்கப்படல பாருங்க. அவன் சொல்றான், எனக்கு உதவின்னு வரும்போது, எனக்கு தேவைன்னு வரும்போது என் கரத்தை நான் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுப்பேன். ஒரு ராஜாவாய் சொல்றான் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு நெருக்கடின்னு வரும்போது எங்கே பார்க்கிறோம்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. யாரை பார்க்கிறோம்? கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஒரு ராஜா சொல்றான், எங்க தேவைன்னு வரும்போது நான் இன்னொரு ராஜாக்கிட்ட போறது கிடையாது. எனக்கு தேவைன்னு வரும்போது என் கண்களை பர்வதங்களுக்கு நேராக நான் ஏறெடுப்பேன் சொல்லிட்டு அவன் சும்மா இல்லை. என்னன்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதான் ஸ்டேட்மெண்ட். நான் ஏறெடுப்பேன், அடுத்து என்ன ரிசல்ட்னா அந்த ஒத்தாசை வரும்ன்றான் பாருங்க. அதுதான் ஆமென். அவன் அறிந்திருந்தான் அவன் ஆராதிக்கிற தேவன் யார். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவன், தள்ளப்பட்டவன், சொந்த குடும்பமான பொறுக்கணிக்க வைத்தது. அவன் லிஸ்ட்ல கவுண்ட்ல இல்ல. ஆடுக்கு பின்பாக ஆமென் காட்டுல அங்கேயும் இங்கேயும் திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவன் ஒரு வாலிபன். கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார் பாருங்க. ஆமென். உலகமே மறந்து போயிருந்துச்சு, அவங்க அப்பா மறந்து போயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மகன் இருக்கிறதே அவங்க அப்பாக்கு ஞாபகம் இல்லை பாருங்க. மறந்து போயிருந்தாரு. கர்த்தர் மறவாமல் அவனை கண்டார் தேவன். யாரும் பார்க்காத நேரத்தில் கர்த்தரோட கண்கள் அவனை கண்டதாம் பாருங்க. ஆமென். எனக்கு உண்மை அதாங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில யாருமே நம்ம பார்க்கல, ஆனா கர்த்தர் நம்மை கண்டார் பாருங்க. ஆமென். அவர் நம்மை கண்டதுனால தான். ஆமென். அதனால தான் அவன் அறிந்திருந்தான். அவன் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு அவன் நல்லா தெரியும். அதுதான் அவன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை, எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது, எனக்கு தேவைன்னு வரும்போது ஒரு நாளும் மனிதருக்கு முன்பாய் கரங்களை நீட்ட மாட்டேன். என் கரங்களை பர்வதங்களுக்கு நேராக தான் நீட்டுவேன். ஏன்னா நான் நீட்டும் போது எனக்கு ஒத்தாசை அங்கத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. That should be our statement this morning. எனக்கு ஒத்தாசை வருகிறது. சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து இந்த காலவேளையில் எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹalleluya. எதை குறித்தும் எனக்கு கலக்கம் இல்லை, எதை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. எனக்கு ஒத்தாசை வருகிறது. வைராக்கியம் கொள்ளுங்க. ஹalleluya. ரட்டல ரிபா ஹக்கபலா சிக்கட்டியாண்டல ரபா. எனக்கு ஒத்தாசை வருகிறது. வரும். யாருமே இல்லையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு நான் நிக்க மாட்டேன். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனாலே எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, யாரை குறித்தும் எனக்கு பயம் இல்லை. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காத மகனே, கலங்காத மகளே, நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். அது எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும் சொல்ல முடியாது. எப்படி வந்தாலும் வரும். அது
ஆமென். எப்படி வந்தாலும் வரும். அது நீ அதை குறித்துலாம் நீ கேள்வி கேட்டுக்க கூடாது. அது வர வேண்டிய நேரத்தில் அது வரும். ஆமென். நீ கேட்கறதா வேலை, அவ்வளவுதான். அது எப்படி வரும் அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. ஆனா கரெக்டான நேரத்துல உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் பாருங்க. ஓ கலங்காதே. இந்த கால சொல்லுவான், என்னை உண்டாக்கின என் தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். யார் எனக்கு பண்றாங்களோ இல்லையோ, எந்த மனுஷனுக்கு பண்றானோ இல்லையோ, என்னை உண்டாக்கினவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புறார். இந்த காலம் நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். அதை நான் பெற்று சொல்லுங்க, விசுவாசத்தில் அது ரிசீவ் பண்ணுங்க. அந்த ஒத்தாசை ரிசீவ் பண்ணுங்க. அதை நான் ரிசீவ் பண்ற இந்த கால அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த காலவெளியில I receive my help from the Lord. I receive my help from the Lord this morning. Hallelujah. I receive it. அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். Hallelujah. 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 Thank you Lord. Oh glory Lord. Hallelujah. Oh shalara ba 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 சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே கிருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. அப்படியே சொல்லுங்க. போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. Just imagine heaven. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் மானவரே அல்வாவும் மேகாவும் மானவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்வாவும் மேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் சிங்காசனத்தில் வச்சிருக்கிறார். ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாக ஆமென் இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிறவர். அந்த தெய்வன் உனக்கு ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிங்க. Oh, I see there is a transaction between heaven and you. I see a transaction between you and heaven.
Rikala basi handaka rupo kamotiba shechekri bolasi அந்த ஒத்தாசை ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணுங்க. அந்த ஒத்தாசை ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே பெறுங்க. அதே ரிசீவ் பண்ணுங்க. அந்த பண தேவையை அந்த தேவையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ரிகாலா பாசே மானா ருகோபோ ரிசே டேக்ரேபா அகாலா ராடேக்லே. Glory. Thank you Jesus. Thank you for the help Lord. Thank you. Thank you for helping us. Oh thank you Lord. கொடுக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 Hallelujah. Amen. How many of you are excited this morning? எத்தனை பேர் இந்த காலையில உற்சாகமா இருக்கீங்க? Amen. You have a God who is 24/7 concerned about you. 24 மணி நேரமும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. Your wife may forget you, your husband may forget you, your children may forget you sometimes. உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளைகள் ஒருவேளை உங்களை மறந்து போகலாம். But you have somebody who is always thinking about you. ஆனால் உங்கள் நினைவாகவே எப்பொழுதும் இருக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. Amen. Amen. You are never forgotten. நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போவதில்லை. Amen. Amen. He is always watching over you. அவர் உங்களை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டு உங்களை எப்போதுமே கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. That's the God whom we worship this morning. ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். We greet you all in the most precious and awesome and most powerful name of our Lord and Savior Jesus Christ. இரட்சகரும் மீட்பருமான மிக வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. Before we go into the word of God, let's do our faith confession boldly. Amen. இந்த faith confession தைரியமாய் பண்ணி நம்ம ஆராதனைக்குள்ள போவோம். I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name. Amen. 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 Hallelujah. 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 Bible says the Zoe life of God is prevailing in you. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஜோயி ஜீவன் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது என்று. Amen. Amen. That life will operate things in you. Amen. அந்த ஜோயி ஜீவன் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. There was a statement put in my spirit by the Spirit of the Lord. தேவ ஆவியானவர் மூலமா எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவ ஆவியானவர் வைத்தார். Hallelujah. He put a word in my spirit actually. என்னோட ஆவியில இந்த வார்த்தையை அவர் தந்தார். சொல்லவும் சொன்னார் உங்களுக்கு. இது இந்த he wanted to share this word as well. You are because I am. நான் இருப்பதனால நீங்களா இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு. You are because I am. Amen. Hallelujah. இப்ப நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் அது காரணம். Amen. Hallelujah. இங்கன்னு சொல்ல மாட்டேன். You are because I am. சரியா? You are because I am. I am because you are here. Amen. Hallelujah. This is the concept of church. This is the concept of unity of the church. Amen. You are because I am. I am because you are. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? So it's both the way. Amen. So which means we need each other. Hallelujah.
ஒரு சபைக்கு நீங்களும் நானும் ரெண்டு பேருமே தேவைப்படுகிறோம். It is so vital for a church to be united like this. ஒரு சபை இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் நாம் இப்படிப்பட்ட ஒரு மனதோடு இருக்க வேண்டும். Church is never about a person. சபை என்பது ஒரு நபரை குறித்து அல்ல. Our church is not about a part. A part of something. ஒரு சபை ஏதோ ஒரு பகுதியாக அல்ல. Church is about body. சபை என்பது ஒரு சரீரமா இருக்கிறது. And the head of the body is Jesus Christ. Amen. அந்த சரீரத்துக்கு தலையாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So it is always, giving and taking policy. சபை என்பது எப்பொழுதுமே கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதுமாக தான் இருக்கிறது. Church is always living for each other. சபையில நாம் எப்பொழுதும் ஒருத்தருக்கொருத்தர் வாழ ஆரம்பிக்கிறோம். Church is always helping each other. சபையில எப்பொழுதுமே ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். That is what church is all about. அப்படியாக தான் சபை நிறைந்திருக்க வேண்டும். So we think church is only for preaching and teaching. சபை என்பது வெறும் பிரசங்கிப்பதும் கற்றுக்கொள்வதும் தேவ காரியங்களை குறித்து பேசுவது மட்டும் அல்ல. Take the Asian church, take the first century church, take our first church. ஆதி சபையை உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. Bible says they were kind of, for each other. ஆதி சபையில ஒருத்தருக்கொருத்தர் ஆதரவா இருந்தார்கள். இது எந்த உந்துலாம் கிடையாது, எல்லாமே காமன் அங்க பாருங்க. Amen. Everything was in common there. Amen. Hallelujah. That's how they started to function in the kingdom of God. அப்படியாக தான் ஒரு மனதோடு தேவ ராஜ்யத்துக்கென்று ஆதி சபை செயல்பட ஆரம்பித்தது. Because they understood that church is a body. ஏனென்றால் சபை ஒரு சரீரமா இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். It is kindred together. Hallelujah. சரீரமாய் எல்லாமே ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். We understand that very well. Amen. அவர்கள் அதை மிக தெளிவாய் அறிந்திருந்தார்கள். So that's why it's so vital for you and me to pray for each other all the time. ஆகையால் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒருத்தருக்கொருத்தர் எப்போதும் ஜெபித்துக் கொள்வது மிக தேவையான அவசியமான ஒரு காரியமா இருக்கு. Hallelujah. Talk to each other all the time. ஒருத்தருக்கொருத்தர் நாம் எப்பொழுதும் பேசிக்கொள்ள வேண்டும். Fellowship with each other all the time. எப்போதுமே அந்த ஐக்கியத்துக்குள்ளா இருக்க வேண்டும். That's what we read in the book of Acts. That's what அதுதான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேசுகிறோம், பார்க்கிறோம். அதுதான் அவர்களும் செய்தார்கள். They prayed together all the time. அவர்கள் ஒன்று கூடி எப்பொழுதுமே ஜெபித்தார்கள். They ate together all the time. அவர்கள் எப்பொழுதுமே ஒன்று கூடி சாப்பிட்டார்கள். Bible says everything was in common for them. அவர்களிடத்துல எல்லாமே சமமாய் ஒருத்தருக்கொருத்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். Based on this concept தான் நான் இத சொன்னேன். Because you are, because I am because of you are. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. This is how church is supposed to function. ஒரு சபை இப்படியாக தான் செயல்பட வேண்டும். As family. ஒரு குடும்பமாய் அது செயல்பட வேண்டும். Amen. Amen. There is nothing secret hidden in families now. குடும்பங்கள்ல எப்படிப்பட்ட ரகசியங்களும் இருப்பதில்லை. Only then we can do greater things for God as a body of Christ. நம்ம அப்படியாக செயல்படும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்துக்கென்று ஒரு நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Amen. Amen. Hallelujah. 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 Let's jump into the word of God this morning. தேவ வார்த்தைக்குள்ளாய் நேரா நாம் கடந்து போவோம். There is a profound truth God has put in my heart. தேவன் ஒரு மிக வல்லமையான முக்கியமான ஒரு சத்தியத்தை என் உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிறார். There is a genuine desire in every single soul on the face of the earth, including the believers of Christ Jesus. பூமியில காணப்படுகிற எல்லா ஆத்துமாக்களும் தேவனை நம்புகிற விசுவாசிகளுக்கும் கூட regardless of gender, regardless of caste, regardless of position, regardless of age. எந்த ஸ்தானத்திலும் எப்படிப்பட்ட வயதிலும் எப்படிப்பட்ட காஸ்டும் எப்படிப்பட்ட ஜெண்டரா இருந்தாலும் கூட there is a genuine inherited desire in every single soul on the face of the earth. இந்த பூமியில இந்த காணப்படுகிற எப்படிப்பட்ட மனிதனுக்கும் இப்படியான ஒரு மரபு ரீதியாய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விருப்பம் இருக்கிறது. Bible says that is an inherited desire. வேதம் சொல்லுகிறது அது அவர்களுக்கு மரபு ரீதியாய் பெற்றுக்கொள்ளப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு விருப்பமும் அல்லது ஒரு ஆசையா அது இருக்கிறதா. Amen. It was inherited from somewhere. அது ஏதோ ஒரு இடத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளும் மரபு ரீதியாய் பெற்றுக்கொள்கிறோம். Regardless of age, every single soul has that desire. எந்த வயதா இருந்தாலும் சரி பூமியில இருக்கிற எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விருப்பம் வருகிறது. He may be an atheist,
who say I don't believe in God, தேவனை நான் நம்பல என்று சொல்லுகிற ஒரு ஏத்திஸ்டா கூட இருக்கலாம். even he will have that desire in him. அப்படிப்பட்ட அந்த நாத்திகனுக்கும் அந்த விருப்பம் இருக்கும். What is that desire? அது என்ன மாதிரியான விருப்பம்? That desire is to experience growth, progress and advancement in life. வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற இந்த விருப்பம் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் அது இருந்துதான் இருக்கும். No matter how evil that man is, அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி, no matter how big sinner he is, அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, no matter how weak he is, அவன் எவ்வளவு பெரிய பலவீனனா இருந்தாலும் சரி, no matter who they are, அவன் யாரா இருந்தாலும் he will have that desire for growth, progress and advancement in his life. வளர வேண்டும், முன்னேற வேண்டும், முன்னோக்கி போக வேண்டும் என்கிற இந்த விருப்பம் எப்படிப்பட்ட மனிதனுக்கும் இருக்கும். Amen. Hallelujah. Is there anybody in this room who says, no, I don't have any desires for growth, progress and advancement in my life? இந்த இடத்துல there is somebody here. நான் வளர விரும்பல, நான் முன்னேறி போக விரும்பல என்று சொல்லவர்கள் யாராவது இந்த அறையில இருக்கிறீங்களா? Nobody can be like that. யாரும் அப்படி இருக்க முடியாது. Hallelujah. Because this desire was inherited by God, the Almighty Father. ஏனென்றால் வளர வேண்டும், முன்னேறி போக வேண்டும் என்கிற இந்த விருப்பம் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு விருப்பமா இருக்கிறது. Hallelujah. 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 That's why we see any soul which encounters growth or progress or advancement will enter into the realm called happy realm. எந்த மனுஷன் எந்த மனுஷி வளர்ச்சியும் முன்னேறி போகிற ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, முன்னேறி போகிறார்களோ, அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த அந்த ரெலமுக்குள்ள அவர்கள் நுழைகிறார்கள். Amen. Hallelujah. You take a small child. ஒரு சின்ன பிள்ளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். The moment you give a small gift to that child, அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரசன்ட் நாம் கொடுக்கும் பொழுது, a crying child, ஒரு அழுகிற குழந்தைக்கு, a naughty child, ஒரு விளையாட்டுத்தன்மையா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, no matter what, no matter a depressed child, அல்லது சோகத்தில் இருக்கிற பிள்ளைக்கோ, a wrong mood child, வேற ஒரு சோகமான காரியத்தில் இருக்கிற பிள்ளைக்கும், the moment you give a gift to that child, அந்த பிள்ளை இடத்துல ஒரு gift நாம் கொடுப்போம் என்றால், immediately the realm changes there. உடனடியாக அந்த பிள்ளையோட மனதின் காரியங்கள் அங்க மாறுகிறது. That child transcends into a realm called happy realm. Hallelujah. அந்த பிள்ளை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு realmக்குள்ள அது மாறி விடுகிறது. Amen. Amen. We sitting here, we have bought so many new things in our life. நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாமும் அநேக புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். Suppose I go buy a new car. ஒருவேளை நான் ஒரு புதிய காரை போய் வாங்குகிறேன். The moment I go and buy a new car, அந்த காரை வாங்குற அந்த நேரங்கள்ல I enter an atmosphere called happy atmosphere. நான் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள நான் நுழைகிறேன். மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது இல்லையா, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் பாருங்க. Amen. Amen. We enter into a realm called happy realm. Amen. Right? Hallelujah. So happiness is always connected to growth, progress and advancement. அப்படின்றால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேறி போவதுக்கும் வளர்ச்சிக்குமாக இணைக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Hallelujah. So any individual is never experiencing growth, progress or advancement in life will alternatively enter into a realm called depression realm. எந்த தனிப்பட்ட மனிதன் தன்னோட வாழ்க்கையில வளர்ச்சியும் முன்னேறி போகிற பாதையை பார்க்காமல் இருக்கிறானோ அவன் டிப்ரெஷன் அல்ல மன அழுத்தம் என்ற இந்த அட்மாஸ்பியருக்குள்ள போக வாய்ப்புகள் இருக்கிறது. God has designed you in such a way you need to always experience growth, progress and advancement in your life. Amen. தேவன் உங்களை எப்படியாய் வடிவமைத்து வைத்திருக்கிறாராமாம், நீங்கள் எப்பொழுதும் ஒரு வளர்ச்சிக்குள்ள ஒரு முன்னேறி போகிற காரியத்துக்குள்ள தான் நீங்கள் இருக்க வேண்டும். The moment you are stagnant in this three realm, in this three thing, what happens is you eventually enter into a realm called depression realm. ஆனால் நாம் எப்பொழுது தேங்கின நிலைமையிலும் இல்ல குன்றி போன நிலைமையிலும் காணப்படுகிறோமோ அப்பொழுது நாம் இந்த மன அழுத்தம் என்கிற இந்த அட்மாஸ்பியருக்குள்ள நாம் போய் விடுகிறோம். You take, what is the reason for cancer? You go and see, check and see. கேன்சருக்கு எது ரூட் காஸா இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், because something அவங்க விரும்பின ஒரு காரியத்தை அவங்க நிறைவேறாம போனதுனால அதையே அவங்க யோசித்து அதுவே அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஆயி அது மாறி விடுகிறதாம் பாருங்க. Something that they desired didn't been fulfilled in
their life, and that transforms into some kind of not only cancer, every sickness is the reason for these things. எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமா இருப்பது, ரூட் காஸா இருப்பது விருப்பங்கள் நிறைவேறாமல் போகிற ஒரு காரியம். Parents want their children to advance in life. பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்னேறி போக வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் எல்லா பெற்றோருடைய விருப்பமா இருக்கிறது. Teachers want their students to advance, progress in life. டீச்சர்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னேறி போக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. A wife wants her husband to advance. Husband wants a wife to advance in every area. ஒரு மனைவி தன் கணவனும் அல்ல கணவன் தன் மனைவி முன்னேறி போக வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களா இருக்கிறார்கள். Because this was inherited by God. ஏனென்றால் இந்த விருப்பமானது நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விருப்பமா இருக்கிறது. Hallelujah. 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 This is a deep desire of a soul. இது ஒரு ஆத்துமாவின் ஆழமான விருப்பமா இருக்கிறது. Hallelujah. That's what we see when Jesus lived on this face of the earth. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே He was always actively involved in giving growth, progress and advancement in people's life. அவர் எப்பொழுதுமே தன்னை உற்சாகமாய் ஜனங்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய முன்னேறி போவதிலும் அவர்கள் குன்றி போகாமல் இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனம் செலுத்தினார். A classic example of that is a man at Bethesda pool. அதுக்கு நல்ல உதாரணமாய் நாம் பெதெஸ்தா பூல்ல இருந்த அந்த மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். We see that this man was there and that pool paralyzed for 38 years. 38 வருடங்களாய் தேங்கின நிலைமையில குன்றி போன நிலைமையில காணப்பட்ட அந்த மனிதன் 38 years he was paralyzed in one place in that Bethesda pool. 38 வருடங்களாய் ஒரே இடத்துல அந்த பெதெஸ்தா பூல் அந்த இடத்துல ஒரே நிலைமையில தேங்கி போன மனிதனா அந்த மனிதன் காணப்படுகிறான். No, everybody gave hope வந்து they gave up hope on him. எல்லாரும் கைவிட்ட நிலைமையில எந்த விதமான ஹோப்பும் இல்லாத நேரத்துல finally he himself gave up hope. அவனே எல்லாவற்றும் எல்லா நம்பிக்கையும் இழந்து போனாய் காணப்படும் பொழுது 38 years 38 வருடங்கள். if you நீங்க நாம என்ன அதை கன்சிடரே பண்ணிருக்க மாட்டோம். அந்த கேஸ் என்ன பண்ணிருப்போம், கேஸ் closed, dismissed. 38 years. But Jesus entered into that realm. Amen. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவன் இருந்த அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். Jesus transferred his life, transformed his life. இயேசு கிறிஸ்து அவனுடைய ஜீவன் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. Jesus initiated growth, progress and advancement in his life. Hallelujah. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வளர்ச்சியும் முன்னேறி போவதற்கான வாய்ப்புகளை அங்க மாற்றி தருகிறார். Amen. Amen. This is what Jesus was doing. Bible says he roamed around doing good things, lifting up people. Hallelujah. Giving, faith, doing good things in people's life. வேதம் சொல்லுகிறது அவர் நன்மைகளை செய்து சுற்றி திரிந்தவராய் அவர் இருந்தார், ஜனங்களுடைய வாழ்க்கைகளை அவர் அங்க மாற்றி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. This morning God wants you and me to progress in every area of our life. அதே போல இந்த காலவேளை இயேசு கிறிஸ்து நாமும் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் முன்னேற வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். He does not want you to be in a stagnation position. No. அவர் நாம் தேங்கி போன குன்றி போன நிலைமையில இருக்க வேண்டும் என்பது தெய்வ விருப்பம் அல்ல. That is not the will of God for any man. No. அது எந்த மனிதனுக்கும் தெய்வ சித்தம் அது அல்ல. That's why Bible says he gives rain to the evil and the good people. அவர் மழையை எல்லார் மேலயும் நல்லவன் மேலயும் கெட்டவன் மேலயும் ரெண்டு பேர் மேலயும் அவர் அதை பொழிய பண்ணுகிறார். Even you are bad, God wants you to grow in life. Amen. நாம் தீமையா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்மேல மழையை பொழிய செய்கிற தேவன் வளர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். You may be a chief sinner of the earth, but still God wants you to grow and progress in life, advance in life. பூமியில ஒருவேளை நீங்க ஒரு பெரிய பாவியாய் காணப்படலாம், ஆனாலும் உங்களையும் தேவன் அவர் முன்னேறி போக வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. That's the God whom we are worshiping this morning. ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். He wants a marriage to progress. Amen. திருமண வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். He wants a personal life to progress. Hallelujah. தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். He wants your material life to progress. உங்களுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இன்னும் பெருக வேண்டும், வளர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். He wants your
spiritual life to progress. Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னுமாய் வளர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 This morning God is telling that I will grow you. நான் உன்னை வளர பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். I will put progress in you. Amen. நான் நீ முன்னேறி செல்லும்படியாய் செய்வேன் என்று சொல்லுகிறார். That's the God whom we are worshiping this morning. ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். Amen. Hallelujah. 430 years Israelites were under bondage and captivity. 430 வருடங்களாய் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க, வாழ்ந்தார்கள். 430 years they were in bondage. 430 வருடங்களாய் ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. Which means this generation completely forgot about the realm called growth, progress or advancement in life. They completely forgot about that life. அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜெனரேஷன் ஒரு தேவனுடைய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், வளர்ச்சி என்கிற இப்படிப்பட்ட காரியங்களை முற்றிலுமாய் மறந்து போனார்கள். They did not even know what you mean by progress. அவர்கள் அது முன்னேறி செல்வது என்றால் என்னன்னு கூட தெரியாத மறக்கப்பட்ட ஒரு தலைமுறையா அந்த தலைமுறை காணப்பட்டது. அதான் அவன் பண்ணான் பாரு, ரொம்ப மோசமானவன் அவன் பாருங்க. அவன் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்கள் மண்ணையே, அந்த களிமண்ணையே பார்க்க வச்சு அதையே பார்த்து 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 அவங்க மைண்டே களிமண் மாதிரி ஆயிடுச்சுங்களாம். ஆமென். ஹalleluya. Hallelujah. But what God did? தேவன் என்ன செய்தார்? Amen. He wanted his children to progress in life. அவருடைய பிள்ளைகள் முன்னேறி போக வேண்டும் என்று அவர் விரும்பினார். They were under stagnation for 430 years. 430 வருடங்களா அவர்கள் தேங்கின நிலைமையிலே காணப்பட்டார்கள். What do you mean by stagnation? என்ன தெரியுமா உங்களுக்கு? What do you mean by stagnation? Stagnation is nothing but the only thing which grows in your life. If your age is the only thing which is growing in your life, அதான் stagnation. Amen. வயசை தவிர வாழ்க்கையில் ஒரு ஒன்றுத்துலையும் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா அதுதான் ஸ்டாக்னேஷன். பிப்ளிக்கல் டெஃபினேஷன் ஃபார் ஸ்டாக்னேஷன் அது. ஆமென். ஹalleluya. But God never wanted us to be in stagnation now. தேவன் ஒரு நாளும் நம்ம இப்படிப்பட்ட தேங்கின நிலைமையில இருக்க கூடாது என்பதுதான் அவர் விரும்புகிறார். Amen. Amen. Hallelujah. 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 So let's turn our Bible to book of Exodus. யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 verse 14 and 15. 14-15 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14. And the Lord will fight for you and you shall hold your peace. Amen. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Amen. Here there is a situation. இங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. God delivered these Israelites out of bondage. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விட்டார். And on the way what happened? They see another obstacle. ஆனால் கடந்து போகிற பாதையில சில தடைகளை அங்க பார்க்கிறார்கள். This obstacle is not a normal obstacle. இந்த தடைகள் என்பது இயற்கை ரீதியாய் வருகிற தடைகள் அல்ல. Thinking நார்மலான ஒரு obstacle which means நாளைக்கு தாண்டிடலாம்ன்ற மாதிரி கிடையாது. தாண்டவே முடியாது. Amen. You cannot overcome this obstacle. தாண்டவே முடியாத தடைகள் அந்த தடைகள் இருந்தது. Because what was there before? அவர்களுக்கு முன்பாக செங்கடல். Amen. Red Sea was there. They could not move forward. அவர்கள் அந்த செங்கடலை தாண்டி போக முடியாமல் இருந்தார்கள். They could not go backward. பின்னோக்கியும் போக முடியாதவளா இருந்தார்கள். பின்னாடி கத்தி, முன்னாடி கடல். Amen. They are stagnant. Hallelujah. Now there is a situation. Now they cry to God. இப்பொழுது தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலை ஏறெடுக்கிறார்கள். That's the word which came to Moses. அந்த நேரத்துல தான் மோசேக்கு தேவன் தந்த வார்த்தை அது இருக்கிறது. Amen. What did the Lord say? The Lord will fight. Moses is putting a declaration between the people, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் என்று மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். சொல்லிட்டு 15 verse வாசிப்போம். And the Lord said to Moses, why do you cry to me?
tell the children of Israel to go forward. Amen. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறாய்? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று சொன்னார். God is telling you this morning, இந்த காலவேளை go forward. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முன்னேறி போங்கள் என்று. Amen. Let's break the spirit of stagnation in the name of Jesus this morning. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம் தேங்கி நிக்கிற இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாம் கேன்சல் பண்ணுகிறோம். Let's make a faith declaration this morning. I am moving forward no matter what. Hallelujah. என்ன நடந்தாலும் சரி, நான் முன்னேறி போகதான் போறேன் என்ற விசுவாச அறிக்கையை நாம் சொல்வோம். Let's all say, in the name of Jesus. 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 I am moving forward. I am moving forward. I am moving forward victoriously. I am moving forward victoriously. நான் ஜெயமாய் நான் முன்னேறுகிறேன். Hallelujah. 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 Amen. This is the desire put by God in you and me. இந்த விருப்பம் தேவனால உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is God given desire for you for excelling in life. உங்க வாழ்க்கையில் நீங்க எல்லாவற்றிலும் முன்னேறி போக வேண்டும் என்கிற தேவ விருப்பம் உங்களுக்குள்ள You ask, what is the will of God? தேவ சித்தம் என்ன என்று நீங்க கேட்பீர்கள். God wants you to move go forward. நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். In every area. உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நீங்க முன்னேறி போக வேண்டும். In the area of joy, He wants you to move forward. உங்க மகிழ்ச்சியின் சந்தோஷமான காரியத்தில் நீங்க முன்னேறி போக வேண்டும். In the area of divine health, He wants you to move forward. உங்க தெய்வீக சுகத்துல நீங்க முன்னேறி போக வேண்டும் என்று விரும்புகிறார். In the area of prosperity, He wants you to move forward. உங்க ஐஸ்வரியத்திலும் உங்க செழிப்பிலும் நீங்கள் இன்னும் முன்னேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Why? Because no one, a man with a good mind will never rejoice in stagnation. No. ஒரு நல்ல மனதில் இருக்கிற எந்த மனிதனும் குன்றிய நிலைமையில இருக்க விரும்ப மாட்டான். A sick man always wanted to get healed. ஒரு வியாதியில் இருக்கிற மனிதன் எப்பொழுது சுகம் பெறுவேன் என்ற அந்த விருப்பத்தோடு தான் இருப்பான். A weak person always wanted to become strong. ஒரு பலவீனன் எப்போதும் நான் சீக்கிரமாய் பலனுள்ளவனாய் மாற வேண்டும் என்ற விருப்பம் தான் அவனுக்குள்ள இருக்கும். Amen. Hallelujah. Hallelujah. There is not a single person who say, oh no, I'm okay with this one. No. எனக்கு இது ஓகே, நான் இப்படியே இருந்துறேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. Because that is not the will of God for you and me. ஏனென்றால் அது உங்களுக்கும் எனக்கும் தெய்வ சித்தம் அல்ல. God wants you to move forward. தேவன் நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார். To move forward you need faith. முன்னேறி போகுவதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. எங்க முன்னேற சொல்றாரு உங்களை பார்த்து? எங்க தண்ணி இது முன்னாடி, கடல் முன்னாடி இது, முன்ன போடான்றாரு. Amen. They believed in God's word and they started to move. செங்கல் ரெண்டாய் பிளக்க ஆரம்பித்ததாம். இந்த காலையில் தைரியமாக நான் முன்னேற ஆரம்பிக்கணும். ஆமென். கர்த்தர் தந்தது இது, கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். நான் தைரியமா இதுல முன்னேறேன். யார் என்ன செய்ய முடியும் எனக்கு? ஆமென். ஹalleluya. 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 So you need to have that desire. Develop this desire to move in life. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போய் இனி வாழவே மாட்டேன் நான் அப்படின்ற ஒரு 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 கட்டத்துக்குள்ள வந்திருப்பாங்க பாருங்க. இனி இந்த வாழ்க்கை வேண்டாம், ஆளதான் முடிஞ்சிருச்சு லைஃப். இல்லை, அப்படி அல்ல. God wants you to move forward in life. He wants to excel in life. Amen. He wants to see advancement in your life. Amen. Hallelujah. This morning God is promoting us this morning. Amen. Promotions is coming on your way this morning in the name of Jesus. தேவன் நம்மை ப்ரோமோட் பண்ணுகிறார். முன்னேறி போகிற வாய்ப்புகளை தேவன் நமக்கு தருகிறார். Hallelujah. Amen. That's what in book of Philippians 4:6 it says, be anxious for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. இதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் முறையிடுவோம் என்று தேவன் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Let your request be known unto God, which means let your desires be known unto God. தேவனிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களும் அல்லது உங்களுடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரிவிங்க என்றுதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. Amen. Your desires should be known unto God. உங்க விருப்பங்களை நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும்.
Even though he knows the word even before it comes out of your mouth, but still he says, tell out your desire to me. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாகவே தேவன் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய விருப்பங்களை அவரிடத்துல சொல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. You need to be bold enough to confess your desires to God. நீங்கள் தைரியமாய் தேவனிடத்தில் உங்க விருப்பங்கள் இன்னது என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். அது தப்போ ரைட்டோ டிசைர்ஸ் சொல்ல ஆரம்பிங்க, பரவாயில்ல. அப்புறம் ஆண்டு பார்த்து பாரு அதை கொடுக்கலாமா வேண்டாம்ன்றது. ஆனா but you need to tell your desires to God this morning. Amen. Amen. That's what it says. Be anxious for nothing. Do not worry. Do not be anxious for anything, nothing. But in everything by prayer and supplication, with thanksgiving, let your desire, request in the word desire, let your desires be known to God. Amen. This morning you worship a God who is willing to fulfill your desires. விருப்பங்களை நிறைவேற்ற அவர் சித்தமா இருக்கிறார். Amen. Hallelujah. 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 I met a sister and I said, God not only is going to fulfill your desires, He is going to fulfill the hidden desires of your heart. ஒரு சகோதரியிடத்தில் இப்படியா சொன்னா, உங்க விருப்பங்கள் மட்டுமல்ல, உங்க இதயத்துல இருக்கிற மறைத்து வைத்திருக்கிற சில desires இருக்கு, அது யாருக்குமே சொல்லி இருக்க மாட்டீங்க. ஆமென். அந்த விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவர் என்று இந்த காலையில் உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். ஹalleluya. அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். Gospel of Matthew chapter 11 7 verse 7 says, ask and you shall receive that your joy may be full. Amen. Hallelujah. அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் சந்தோஷம் பரிபூரணமா இருக்கும் என்று தேவன் நாங்கள் See why God wants you to ask him, because he knows that he wants you to grow in life. ஏன் தேவன் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? நாம் இன்னும் முன்னேறி போவதற்கு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Amen. Book of Mark chapter 11 verse 24 says, whatsoever things that ye desire. Amen. நீங்கள் விரும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் 11:24 Mark 11:24 whatsoever you desire. Amen. Hallelujah. Ask when you pray, believe that you receive, then you will have them. ஜெபம் பண்ணும்போது எவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Amen. So you need to have desires this morning. இந்த காலவேளை உங்களுக்கு விருப்பங்கள் இருக்க வேண்டும். To excel in life. வாழ்க்கையில முன்னேறி போக வேண்டும் என்ற விருப்பம். To achieve things in life. அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம். To do great things in the kingdom of God. தேவ ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். Amen. Hallelujah. 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 How many of you have desires this morning to do great things for God? தேவ ராஜ்யத்துக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? Amen. Hallelujah. You have desires this morning. உங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது. You want to grow this morning. நீங்கள் முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. You want to progress in life this morning. முன்னேறி போக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. But there is something called God's intervention. ஆனால் இதன் மத்தியில தேவன் இடைப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. Amen. When we take the life of Israelites when they were under bondage. இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் அவர்கள் அத்தனை வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். Let's turn our Bibles to Exodus chapter 3 verse 7 and 8. யாத்திராகமம் 3:4-8 வசனம். Exodus chapter 3 verse 7 and 8. And the Lord said, I have surely seen their oppression of my people. See, of my people who are in Egypt, and I've heard their cry because of their taskmasters, for I know their sorrow. அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா? So I have come down to deliver them out of the hand of the Egyptians. Amen. See, God intervened in their life. தேவன் இறங்கி வந்து அவருடைய வாழ்க்கையில அங்க அவர் இடைப்படுகிறார். Amen. Amen. Hallelujah. For you to progress in life, you need divine intervention. நீங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேறி போவதற்கு தெய்வீக இடைப்படுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. Amen. You need the hand of God to progress you. தேவனுடைய மகிமையான கரம் நீங்கள் முன்னேறி போவதற்கு தேவைப்படுகிறது. The word of God says, I heard their cry because of their
taskmaster. அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று இங்க தேவன் And their சொல்கிறார். sorrows. அவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் இங்க And சொல்லுகிறார். God, Yahweh God said, I have come down to deliver them out of the hands of the Egyptians. யாவே தேவன் எகிப்திலிருந்து அவர்களை நான் விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று அவர் அங்க சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. 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 So for you to have growth and progress and advancement in life, you need divine intervention. ஆகையால் நீங்களும் வளரும்படியாய் முன்னேறி போகும்படியாய் முன்னேற்றத்துக்கு ஏதுவாய் தேவனுடைய இடைப்படுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. Very essential. Amen. அது மிக அவசியமான ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. That's why you need your prayer altar. ஆகையால் தான் உங்களுக்கு உங்களுடைய ஜெப பலிபீடம் தேவைப்படுகிறது. That's why you need a family altar. ஒரு குடும்பத்தின் பலிபீடம் ஏன் தேவைப்படுகிறது? That's why you need a fellowship with the Holy Spirit. எப்பொழுதும் ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு இது நிமித்தம் தேவைப்படுகிறது. You cannot say I am strong, I will do everything by myself. No. நான் பலவான், நான் எல்லாவற்றையும் என் பலத்தினால செய்து முடிப்பேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னவங்க தான் இந்த இஸ்ரேல் மக்கள். Stiff necked people in Bible சொல்லுகிறது. அப்படி சொன்னவங்க தான் இவங்கலாம். ஆனா 430 வருஷம் அடிமைக்குள் போயிட்டாங்க பாருங்க அவங்க சொன்னதுனால. நாங்க பாத்துக்கிறோம், நாங்க கடவுள் தேவை, நாங்க பாத்துக்கிறோங்க லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வருவார்கள். ஆமென். Hallelujah. But still God was so faithful in his promises and he said I have come down to deliver my people. Amen. தேவனோட வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவராய் இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் இறங்கி வந்தார். Amen. Amen. Hallelujah. 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 He not only delivers, he said he not only delivers them, what that the verse says? So I have come down, so I have come down to deliver them out of the hand of the Egyptian. அங்கே விட்டுருக்கலாம் அவரு. என்ன சொல்றாரு? And to bring them up from the land to a good and large land, a land of milk and honey. Amen. You ask a lift, you want a lift, ஒரு கார்ல லிஃப்ட் கேட்குறீங்க வைங்களேன், they will give you lift, கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல கொடுப்பாங்க. டெஸ்டினேஷனில் போய் விட்டுற மாட்டான், அவங்கள போகிற வழியில் விட்டு போயிடுவானுங்க. God is not like that. He never delivered the Israelites and leave them there. No, he delivered them and Bible says he took them to the land of milk and honey. அவர்களை விடுவித்தது மட்டுமல்ல, அதே இடத்துல விட்டு விடாமல் அந்த இடத்துல இருந்து அவர்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாய் கொண்டு வந்தார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. He delivered them. அவர்களை அவர் விடுதலையாக்கினார். And did not leave them there. அதே இடத்துல விடுதலையாக்கி விட்டு விடவில்லை. But he said I will lead them, I will take them into the land of milk and honey. அந்த இடத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு வந்தார். And this morning God says I am going to deliver you and I'm going to take you and I am going to take responsible in leading you into your destination. ஆமென். ஆமென். இந்த காலவேளை தேவன் நம்மை நோக்கியும் நம்மளை விடுதலையாக்கி நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அந்த இலக்குக்கு தேவன் தாமே நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராக. He will make sure that prophecy will come to pass in your life. அவர் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதை தேவன் பார்த்துக்கொள்ளும். You will reach the destination of your prophecy. உங்க வாக்குத்தத்தத்தின் இலக்கு, வாக்குத்தத்தத்தின் முடிவை நீங்கள் போய் சேர வேண்டிய காரியத்தை தேவனே பார்த்துக்கொள்வார். You will see what was prophesied to you coming to pass in your life. Amen. உங்க வாழ்க்கைக்கென்று உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். Amen. How many of you are happy this morning that God is responsible? Amen. He will make sure that thing which he prophesies will come to pass in your life. எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும், அது அவரே செய்து முடிப்பார், அவர் அதை பார்த்து கொள்வார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கு. For that you need God's intervention in your life. அந்த காரியம் நிறைவேறும்படி நமக்கு அவருடைய இடைப்படுதல் தேவைப்படுகிறது. Only when you allow God can intervene in your life. தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நீங்க எப்பொழுது அனுமதிக்கிறீர்களோ, that is why it is so vital for you and me to go into your prayer closet. ஆகையால் தான் எப்பொழுதுமே நம்முடைய ஜெப அறைக்குள் போவது நமக்கு மிக அவசியமானது. Kneel before the presence of God. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் நாம் முழங்காலிட்டு
and tell all your desires and நம்முடைய requests எல்லா to him. விருப்பங்களும் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். The moment you tell your request to God, which means you are legally permitting God to intervene in your issues. Hallelujah. எப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களும் விருப்பங்களும் சொல்லுகிறோமோ அப்பொழுது நாம் அவருக்கு லீகலா நாம் அவர் அந்த காரியத்தில் செயல்படும்படியா நாம் அனுமதி தருகிறோம். Amen. Amen. Hallelujah. This morning God is telling, move forward my child. பலவேளை உங்களை நோக்கி தேவன் சொல்லுகிறார், முன்னேறி போ என் மகளே என் மகனே. God is telling, go forward. முன்னேறி போங்கள். I am with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I shall never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will carry you. Amen. நான் உன்னை சுமக்கிற தேவனாய் இருக்கிறேன். Hallelujah. We have a vehicle called Holy Spirit. ஆவியானவர் என்ற இந்த வாகனம் நமக்கு இருக்கிறது. Let's climb into that vehicle. அவர் மேல் நாம் ஏறி நாம் முன்னேறி போக முடியும். And this vehicle will take us to our destination. இந்த வாகனம் நாம் போய் சேர வேண்டிய இடத்தை, போய் சேர வேண்டிய இலக்கை இந்த காரியத்தின் மூலமாய் you will fulfill your ministry, God given ministry in your life. தேவன் உங்களுக்கு என்று தந்த ஊழியத்தை நீங்கள் நிச்சயமாய் செய்து முடிப்பீர்கள். It is not going to be by your power or might, it is going to be the power of the Holy Ghost. Hallelujah. உங்க பலத்தினால உங்க வல்லமையினால அல்ல, அது தேவ ஆவியானோட வல்லமையினால அது செய்து முடிப்பார். Allow God to intervene in your life. தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படும்படியாய் அவருக்கு அனுமதியை தாங்க. Humble yourself in the presence of God. அவருக்கு முன்பாய் நாம் தாழ்ந்தோட பிரசன்னத்தில் நாம் தாழ்ந்து இருப்போம். Tell him, God, I need your help this morning. தேவனே எனக்கு உங்க உதவி தேவை என்று நாம் தாழ்மையா அவரை நோக்கி பார்ப்போம். My strength failed me. என்னுடைய பலன் என்னை தோற்கடிக்கலாம். My power failed me. என் வல்லமை என்னை தோற்கடித்து விட்டது. But for sure I know that the Spirit of God will prevail in my life. Hallelujah. தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் என் வாழ்க்கையில ஜெயமாய் இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். God wants you to be happy. தேவன் நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to be joyful all the time. எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். He wants you want laughter in your life, in your house. எப்பொழுதுமே நீங்க சிரிப்பு தன்மையோட உங்க குடும்பங்கள சிரிப்பின் சத்தம் கேட்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நீ கத்தி அழுததெல்லாம் போதும், நீ கூக்குரல்ட்டதெல்லாம் போதும், இனி laughter மேல laughter. Asatakra pasi hakaba. You are going to enter into the realm called laughter, season called laughter. In the name of Jesus, because you are allowed, because you have allowed God to intervene in your life, right? Hallelujah. Hallelujah. Now he says, I take full responsibility about this issue, my daughter, my son. மகனே மகளே, இந்த காரியத்தை குறித்து நான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணதுனால இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, நீ கவலைப்படாத, அந்த தப்பை அவர் சீர்திருத்துவார். ஆமென். சிக்கலானதை அவர் சீராக்குவார். இந்த காலவில் அவர் சொல்றாரு, கவலைப்படாத, எதை குறித்தும் நீ கலங்காத, உன்னை அழைத்தவர் நான் தானே உன்னை தாயின் கருவில் தெரிந்தெடுத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நான் அவனை நடத்துவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் அவனை பார்த்து கேள்வி எழுப்பினார்களோ, கடவுளுக்கு என்று கொடுக்கிற என்று நீ ஒன்னமில்லாம கிரியே என்று கேள்வி எழுப்பினார்களோ, அவர்கள் கண்கள் காண 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 கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி செய்கிறிய ஜபம் போறீங்களே, என்னன்னா பலனை பெற்றீங்க என்று கேட்பாங்கல்ல, கேட்க உலகம் கேட்கணும். அப்படி அவங்க கேட்டாதான் பதில் உண்டாகும், அவங்களுக்கு பதில் வரும். அவங்களுக்கு இனி கர்த்தர் சொல்லுகிறார், I am going to answer them. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் அவர் காட்ட போகிறாராம் பாருங்க. God says, move forward my daughter, move forward my son. Amen. Hallelujah. Hallelujah. But make sure that you enter into his presence all the time. You are in his presence all the time. Amen. Amen. Hallelujah. He never wanted you to be in stagnance or barrenness. No. He wanted you to be fruitful. Amen. Amen. Hallelujah. 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 Laughter நான் பார்க்கிறேன், ஸ்பிரிட் லாஃப்டர் நான் பார்க்கிறேன். நீ குலுங்கி சிரிப்பதை நான் பார்க்கிறேன். ஷேக்ரிஹன் டு சோடு பிரஹசிங்கோ. எத்தனை சில பேருக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு அப்படி சிரிச்சு இல்லையா? ஆண்டவரை சிரிக்க வைக்க போகிற அந்த யூத்தில் இருந்து சிரிச்ச இல்ல? ஆமென். நீ அப்படி சிரிக்க போகிறியா? உன்னை சிரிக்க வைக்க போறார். ஆமென். அல்லேலூயா.
சிரிக்க வைக்க போகிறார் உன்னை. ஷாலா ரூப்ரோஹோம் தியேன்டி குருஹாசனிக்குல் ஹந்தலபா. ஒரு காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் வந்து ஜென்யூனாக சிரிச்சு பல வருஷங்களாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை. அழுகை 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 தான். ஆனால் கர்த்தரின் அழுகையை கண்டார், சிரிக்க வைத்தார். அப்படியாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறாராம். நீ அழுததெல்லாம் போதும், நீ புலம்பினதெல்லாம் போதும், இனி நீ சிரிக்க போற, சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்க போற. ஆமென். எல்லா பலனும் தெரிகிற மாதிரி நீ சிரிக்க போற. ஹல்லேலூயா. அப்படி தெரியணும் பரவாயில்ல. க்ளோரி டு காட். ஆமென், ஆமென். சொல்லுங்க, நான் சிரிக்க போறேன். சொல்லுங்க, நான் சிரிக்க போறேன். வாய் விட்டு குலுங்கி குலுங்கி வயிறு பிடிக்கிற அளவுக்கு நான் குலுங்கி நான் சிரிக்க போறேன். ரகலா ரபா பாபா பாபா. அண்ட் he is telling, I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே. உன்னை நான் கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை நடத்துவேன், கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத, உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்து. நீ கண்மலையும் நிற்கப்படுவ. கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. சரண்டர் பண்ணுங்க, அப்படியே அர்ப்பணிங்க. இனி நான் சிரிக்க போகிறேன், இனி சிரிப்பு தான் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா ரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, எதை குறித்தும் கலங்காதே சகோதரி, எதை குறித்தும் கலங்காதே மகனே, எதை குறித்தும் கலங்காதே. உன்னை நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு நடத்துவார். மூவ் ஃபார்வர்ட். ஒரு முடிவெடு. இன்னைக்கு நான் முன்னேறி செல்ல போறேன், நான் முன்னேற போகிறேன். இந்த பகுதியில் நான் முன்னேற போகிறேன். நான் முன்னேறி சென்று தேவனை மகிமை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. Thank you for this day, Lord. Thank you for the prophetical word. Go forward, move forward, and we accept it, Lord. We take it and we move forward, God. Move forward in life. Hallelujah, hallelujah. We curse stagnations, we break stagnations in life in Jesus' name. If there is any spirit of stagnation here, we break it in Jesus' name. And I release the anointing of moving forward upon my church, oh God. I release forward upon, I release upon them right now. I release it, oh God, that every single individual in this place will move forward, will advance in life, will make massive progress in life, Lord. In Jesus' name, amen. Amen. Hallelujah, hallelujah. How many of you are happy? How many of you were blessed this morning by the word of God? If you have been blessed, this is time for you to sow into the kingdom of God. Sowing la vandu rendu vidham irukudhu parunga. The other day I was discussing this one with somebody. ரெண்டு விதமான sowing இருக்கிறது. ஒன்னு, you sow out of abundance. Amen. You sow out of abundance. There is another sowing called sacrificial sowing. And the sacrificial sowing, that's where pain involves, hurt involves,
disappointments involved in it, but still you make a point to sow. Amen. Abundance sow பண்றது ஒரு விஷயம், அது ரொம்ப ஈஸி. ஆனா sowing out of sacrificial sowing is very powerful in the kingdom of God. If you are going through some time like that, it's time for it to sow in the kingdom of God. நான் அதான் செய்வேன், ரொம்ப தெளிவா இருப்பேன் அந்த விஷயத்துல. கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு உடனே நான் ஆண்டவரோட கிங்டம்ல சோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு நல்லா தெரியும், சத்துரும வேற மாதிரி கொண்டு போய் பார்க்கறான், உடனே நம்ம சோ பண்ண உடனே அற்புதங்களை பார்க்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஆமென். So if you are going through this morning, God is telling you, sow. Amen. As I said, in the point of obedience, miracle takes place. Amen. As we say, everybody sowed, they are all coming and sowing. But there was a widow, an old widow. She sowed in the kingdom of God. Many Jews came and sowed. They sowed out of abundance. இருக்குதுல இருந்து அப்படியே எடுத்து கொடுத்தான் பாருங்க. இந்த தாயோ பைபிள் சொல்லுகிறது, she sowed everything she had. 2 வாரத்துக்குரிய சாப்பாடு காசா, அது எத்தனை காசு? 2 வாரத்துக்குரிய சாப்பாடு காசு அந்த அம்மா தூக்கி அப்படியே கிங்டம்குள்ள போட்டாங்களாம் பாருங்க. Bible says Jesus noticed that and he said, கொடுத்ததை எல்லாவற்றிலும் காட்டிலும் இந்த தாயார் கொடுத்ததுதான் மிகுந்தது அப்படின்னார் ஆண்டவர். Amen. Let your sowing be noticed by God this morning. Let your sowing be noticed by God this morning. அப்படி நீங்க சோ பண்ண ஆரம்பிக்கும் போது you are intervening, you are giving God to intervene. Divine intervention takes place when you sow in the kingdom of God. Amen. So I quickly call upon Rachel to come forward and lead us into the offering session. We are going to close. Amen. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Hallelujah. Oh, Father God, in the name of Jesus, we come before the throne of grace, O Lord. Thank you for the word this morning, Lord. Prophetically, Lord, you are inspiring us. Prophetically, you are declaring over us to move forward, O God. Lord, we believe, Lord, we accept that word and we, Lord, move forward in the name of Jesus, Lord. Oh, holding the banner of victory in our hand, we move forward in the name of Jesus, oh God. Father, every area of our life, we are going to see advancement. Every area of our life, we are going to see progress. Every area of our life, we are going to see growth in the name of Jesus Christ of Nazareth, the God of heaven and earth. Hallelujah. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ள ஆண்டவரே ஒரு ஜெயத்தை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை பார்க்கத்தான் போகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அதற்காகவே நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்தவர்கள் கரங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை வார்த்தைக்கு கீழ்பட்ட ஆண்டவரே, இன்னைக்கு ராஜ்யத்தில் விதைத்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். 100 பலனை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. We speak 100 folds of returns in the name of Jesus God.
We give you all the glory and honor. The most precious and beautiful and wonderful and awesome and powerful name of our Lord and Savior Jesus Christ we pray. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, and sweet fellowship and communion of the Holy Spirit abide and lead us always in forward, never backward, in Jesus' name. Amen. 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 God bless you all. God bless you all. Coming Friday, it's going to be as usual women's fellowship from 7:30 to 9 p.m. and thereafter we will be having our tongues of fire prayer, 1 hour of prayer. I encourage you all to be part in it. God bless you all. Thank you. God bless you all. Thank you.